கடவுளான காடிவா. இன்றைய தேதியில் பார்த்தால் பெண்கள் எல்லா துறைகளிலும் கோலோன்றிருக்கிறார்கள். குதிரை பந்தயங்கள் ஓடும் குதிரை அடக்குவது கூட பெண் ஜாக்கிகள் வந்துவிட்டார்கள். ஆனால் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் பெண்கள் குதிரை ஓட்டுவதையோ பயிற்சி பெறுவதையோ விரும்பவில்லை. அதெல்லாம் ஆண்களுக்கு உண்டான பயிற்சி என்று தள்ளி வைத்திருந்தார்கள். ஆனால் பெண் முதலாக குதிரை மீது ஏறிய சமாச்சாரம் சற்று வித்தியாசமானது. மெர்சியா என்ற ஒரு சிறிய நாட்டை லிபர்ட்ரிக் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு ஆடம்பர பிரியன். பணத்தை ஆடம்பரத்திற்காக தண்ணீராக செலவு செய்தான். அதற்கு தேவைப்பட்ட பணத்தை மக்கள் மீது வரி என்ற பெயரில் பெற்று வந்தான். ஏகப்பட்ட வரிகளை போட்டு மக்களை ஆட்டி படைத்தான். வரி கட்ட முடியாமல் மக்கள் திண்டாடினார்கள், குறைக்கச் சொல்லி மன்றாடினார்கள். அரசன் வரியை குறைப்பதாக இல்லை. அதற்கு பதிலாக வரியை குறைக்கச் சொன்னதற்கு அபராதமாக கூடுதல் வரியை போட்டான். மக்கள் திக்குமுக்காடி போனார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் கையை பிசைந்து நின்றார்கள். அரசன் லிபர்ட்ரியாக காடிவா என்ற அழகான பெண் மனைவியாக வாய்த்திருந்தாள். காடிவா அழகில் மட்டுமல்ல, குணத்திலும் உயர்ந்தவள். பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சுபவள். அரசியான அவள் தன் கணவனால் தன் நாட்டு மக்கள் படும் அவஸ்தைகளை சகிக்காமல் ஒரு நாள் கணவனிடம் தமது ஆடம்பர வாழ்க்கை குறைத்து கொள்வோம், எனக்கு எந்த ஒரு ஆடம்பரம் வேண்டாம், நமது மக்கள் மீது விதித்திருக்கும் வரியை குறையுங்கள் என்றார். அரசன் கேட்பதாக இல்லை. வாக்குவாதம் நீண்டு கொண்டே போனது. அரசன் கோபம் தலைக்கு மேல் ஏறியது. ஒரு கட்டத்தில் அவன் தனது மனைவியான காடியை பார்த்து, நீ பகல் வேளையில் பட்டப்பகலில் ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக குதிரை மீது ஏறி அடிமைகள் மக்கள் வாழும் ஜன நெருக்கடியான கடைவீதியில் உலா வந்தால் வரி முழுவதும் நீக்கி விடுகிறேன் என்று ஆவேசமாக கத்தினான். அழகு நிறைந்த கண்ணியை மிக்க தனது மனைவி நிர்வாணமாக உலா வர சம்மதிக்க மாட்டாள் என்று தைரியத்தில் தான் அவன் இப்படி கர்ச்சித்தான். ஆனால் நாட்டு மக்கள் மீது பற்று கொண்டிருந்த காடிவா அவளோ சற்று எதிர்பாராத வகையில் சவாலை ஏற்றுக்கொண்டாள். முதலாக ஒரு பெண், அதுவும் நாட்டின் ராணி, குதிரை மீது ஏறுகிறாள், அதுவும் நிர்வாணமாக. தலை கவிழ்ந்தபடி வீதியெல்லாம் பட்டப்பகலில் சுற்றி வந்த ராணி சவாலை நிறைவேற்றினாள். பிறகு என்ன, அரசனால் மறுக்க முடியவில்லை, வரி முற்றிலுமாக நீக்கினான். மக்கள் பிரச்சனைக்காக தன் மானத்தையே பரிசாக கொடுத்த காடிவா மெர்சியா நாட்டு மக்களின் கடவுளானார். இப்படித்தான் பெண்ணின் முதல் குதிரையேற்றம் தொடங்கியது.